வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து உதயன் பட்டாக். இப்போ பாருங்கள், நம்மகிட்ட வந்து ஒரு 2 ஏக்கர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. பூராமே இது தேக்கு மரம் போட்டிருக்காங்க. இந்த இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டம், நிலக்கோட்டை வட்டம், வத்தலக்குண்டு பக்கத்தில் உள்ள தும்மலப்பட்டின்ற இடத்துல தான் இந்த 2 ஏக்கர் அமைஞ்சிருக்கு. ஒரு ஏக்கர் வந்து 12 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் 12 லட்சம். 2 ஏக்கர் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு தார் ரோட்டு மேலே தான் இருக்குது. தார் ரோடு வந்து முடிகிற இடத்துல இந்த இடம் இருக்குது. இப்போ பூராமே தேக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த தேக்கு தெரியுது பாருங்கள். இந்த பக்கம் ஓடை வரைக்குமே நமக்கு வந்து பாதை சூப்பராக. இந்த இடத்துல வந்து பாதை ரோடு இது வரைக்குமே வருது. இதுக்கு அடுத்து ஓடை பாதை தான். மொத்தம் 2 ஏக்கர் வந்திருக்கு. பூராமே தேக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு ஃப்ரீ சர்வீஸ், இபி சர்வீஸ் இருக்குது. ஒரு கிணறு இருக்குது. இடம் வந்து சூப்பரான இடம். செம்மண் பூமி தான் பாருங்கள். இந்த பள்ளம் இருக்குது பாருங்கள். இது வரைக்குமே நமக்கு நல்ல செம்மண் பூமி. தேக்கு வந்து இப்போ உடனே வெட்ட முடியாது. இன்னும் 2-3 வருஷம் முடிஞ்சுனாக்கா சூப்பராக ஒரு மரம் வெட்டுறதுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள். இப்போதே ஒரு அளவுக்கு பெருசாக இருக்குது. இன்னும் அந்த சின்னதுகள்லாம் பெருசாக வரணும். இன்னும் 2 வருஷம் விட்டோம்னாக்கும் சூப்பராக நமக்கு தேக்கு வெட்டுறதுக்கு வந்துடும். தேக்கு மரம் தான். வாங்கி 1 வருஷமோ 1.5 வருஷமோ கழித்து இதை வெட்டி எடுத்துகிட்டு நம்ம பாக்கி தென்னை மரம் போடணும்னா போட்டுடலாம். பக்கத்தில் வந்து தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க. நல்லா கிணறு இருக்குது. கிணறு வந்து இப்போ மேகணர் ஆகிப்போச்சு. மேலே மண் மூடிடுச்சு. நம்ம ஒரு போர் போட்டுக்கிட்டோம்பாங்க. அந்த கிணறுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்கிறதுனால உடனே இது பண்ணிக்கலாம். வீடியோ பாருங்கள். ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்கிறதுனால ஒரு போர் போட்டோம்னாங்க. போரில் தண்ணி வந்துருச்சுன்னா அந்த தண்ணியை வச்சு நம்ம அப்படியே ஃபுல்லாகவே தென்னை மரம் போட்டுடலாம். தென்னை மரம், மாமரம், மற்ற எந்த விவசாயம் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த இடம் தெரியுது பாருங்கள். இந்த ரோட்டுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறதா, ரோட்டுக்கு இந்த பக்கத்தில் இல்லை. ரோட்டுக்கு ரைட் சைடில் தான் இருக்குது. பூராமே தேக்கு தான். இந்த தேக்கு மரம் ஒரு அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா தண்ணி விட்டோம்னாக்கா கொஞ்சம் தண்ணி இவங்க எதுவுமே விடுறதில்ல. விடாமல் இருக்கும்போதே இப்படி வந்துருச்சு பாருங்கள். மொத்தமாக ஒரு பிட்டு வரும். அதுக்கப்புறம் ஓடை போகும் இடையில. அதுக்கப்புறம் ஒரு பிட்டு வரும். அப்புறம் இடையில வேறவங்க வரும். அப்புறம் ஒரு பிட்டு. மொத்தம் 3 பிட்டாக இருக்கும். மொத்தம் 2 ஏக்கரு. மொத்தமாக 2 ஏக்கர் விற்பனை கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து பிடிச்சிக்கிச்சான்னு வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு பக்கத்தில் பூரா தென்னை மரமாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் உள்ள தோப்பு பூரா தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க. பாக்கி இதெல்லாம் தரிசாக கிடக்கு. இருந்தால் கொஞ்சம் தரிசாக கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். ஏன்னா நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இன்னும் ஒரு 10-20 ஏக்கர் வரைக்கும் கிடைக்கும். இல்லை இதை நமக்கு 2 ஏக்கர் போதுமான அளவுனாலும் 2 ஏக்கர் அருமையாக அந்த இது மட்டும் தேக்கு மட்டும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு இன்னும் வைக்கணும். வச்சோம்னாங்க பெருசாக வந்துடும். கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது இடையில பாருங்கள். இடையில இடம் இல்லாமல் இருக்குது. அதில் ஏதாவது நம்ம மாமரமோ இல்லை தென்னை மரமோ நடணும்னாலும் நட்டுக்கலாம். மரம் பெருசாக வந்தாலுமே அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு தென்னை மரம் அதுங்களையும் கூடயே வந்துடும். இடம் ஒரு செம்மண் பூமி தான். கம்ப்ளீட்டாக செம்மண் தான் இருக்குது பாருங்கள். செம்மண் பூமி தான். தேக்கும் இன்னும் ஓரளவுக்கு நெருக்கி வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 வருஷம் விட்டோம்னாங்க சூப்பராக ஒரு தேக்கு மரமே பூரா கம்ப்ளீட்டு தேக்கு மரம் தான். 2 ஏக்கருமே தேக்கு மரம் தான் வச்சுட்ருக்காங்க. ஏன்னா அவங்களால ஒன்றும் விவசாயத்தெலாம் இது வர்றதில்ல. அதனால் கிணறையும் அப்படியே விட்டுட்டாங்க. கிணறுல ஒரு தண்ணியை மோட்டரை போட்டு ஓட்டி விட்டுருந்தாங்களாக்கா இந்த மரம் இன்னும் பெருசாக இருக்கும். பக்கத்தில் வந்து தோட்டத்துக்கு போகிறதுக்கு பாதையை பொது பாதையில் தான் இது போகுது. ரொம்ப அதிகமான இடம். நம்ம உள்ளே போய்க்கலாம், வெளியே வந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கா கம்மியான இடம் வேணும், இல்லை இந்த வத்தலக்குண்டு ஏரியா பக்கத்தில் யாராவது இருக்காங்கன்னு சொன்னால் சில பேர் கேட்டிருக்காங்க. 2 ஏக்கர் வேணும், 1 ஏக்கர் வேணும்னா அப்புறம் இது கம்மியான பட்ஜெட்டில் இது தான். இது கீழே குறைச்சலாம் தரமாட்டாங்க. இது தேக்கு, ஒரு கிணறு, ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸே இருக்குது. அப்படின்னும்போது இந்த ரேட்டு தான் சொல்லுவாங்க. இன்னும் நம்ம இப்போ இடம் பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா ரேட் குறைச்சி வாங்கிக்கலாம். உங்களுக்கு இடம் தான் பிடிக்கணும். நேரடியாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணிங்களாக்கா இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டினீங்களாக்கா பார்த்துட்டோம்னாக்கா நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். சரி இது வாங்கலாம். பக்கத்தில் இடம் இன்னும் தேவைன்னாலும் எக்ஸ்ட்ரா நிறையா கிடக்கு, வாங்கிக்கலாம்.
இங்கே பாருங்கள், அந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்போதைக்கு 2 ஏக்கர் இவங்க நிலத்தை மட்டும் கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க. நம்ம அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கினோம்னா எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் வரைக்கும் கிடைக்கும். பாருங்கள், அந்த பக்கம் தான் தென்னை மரம் தான். இந்த இப்போ பாருங்கள், இது பக்கத்து தோட்டம். பக்கத்தில் இருக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. தென்னம்பிள்ளை போட்டு அழகாக சூப்பராக வருது பாருங்கள். இப்போ தான் கன்று நட்டுருக்காங்க. நட்டு ஒரு 3-4 மாதம் ஆகும். சூப்பராக தெரியுது பாருங்கள். அங்கிட்டலாம் பெரிய மரமாக இருக்குது. இந்த பக்கம் சைடில் பெரிய மரமாக இருக்குது. இந்த ஒருத்தர் வாங்கி அதை நல்லா ஒரு போரை போட்டு இது பண்ணியிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே ஈபி சர்வீஸ் இருக்குது. கிணறு நமக்கு மேகிணறாக இருக்குது. அந்த கிணறை தொட்டி மாரி கூட நல்லா கொஞ்சம் மண்ணை அள்ளி விட்டு தொட்டி கட்டி ஒரு போரை போட்டு தொட்டி அதில் விட்டு அதிலிருந்து நம்ம தண்ணி எடுத்து கட்டினோம்னாக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா தண்ணி வசதி இருக்குது. தண்ணி வசதி இருக்கிறனால தான் அங்கிட்டலாம் தென்னை மரம் போட்டிருக்காங்க வருங்க. தென்னை போட்டிருக்கிறதுனால நமக்கு தண்ணி வசதி இருக்குது. போக்குவரத்துக்கு நல்லா இந்த இடத்து வரைக்குமே தார் ரோடு இருக்குது. தார் ரோடு இருக்குது. இதுக்கு அடுத்து இங்கிட்டு வரும்போது தான் மண்பாதை. அது நல்லா அகலமான மண்பாதை தான். நம்ம வந்தோம்னாக்கும் எல்லா இடமும் சுத்தூக்க பாருங்கள், பூரா தென்னை மரம் தான் இருக்குது. இந்த வீடியோலேயே பாருங்கள், அந்த சைடு பாருங்கள், தென்னை மரம் தான் இருக்குது. எல்லா பக்கமும் தென்னை மரம். இந்த ஒரு இடம் தான் காலியாக இருக்குது. பக்கத்தில் இன்னும் ஒரு 4-5 ஏக்கர் தரிசாவும் கிடக்கு. நம்ம அது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். மொத்தமே 2 ஏக்கர் தான் இருக்குது. பாருங்கள், இது எல்லாம் உங்களுக்கு அந்த பக்கத்தில் இதெல்லாம் பாருங்கள், மரங்கள் தான் நிறைய நட்டு வச்சுருங்க. அந்த தேக்கு மரம் வச்சது அதை அப்படியே அழகாக முளைச்சி மேலே வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ தேக்கு நம்ம வெட்டுறதுக்கு லாய்க்கு வந்துடும். அது வரைக்கும் நம்ம வாங்கி இன்னும் கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணினோம்னாக்கா அழகாக தேக்கு மரம் வந்துடும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி அப்படியே சேல் பண்ணிவிட்டு தென்னை மரத்தை போட்டு விட்டோம்னாக்கா, இல்லைன்னா தென்னை மரம் தேக்கு மரம் இல்லாத இடத்துல தென்னை மரம் இப்போ போட்டோம்னாக்கா தேக்கு மரம் வர்றதுக்கும் இன்னும் 2 வருஷத்தில் 2-3 வருஷத்தில் தென்னை மரம் காப்புக்கு வர்றதுக்கும் கரெக்டான ஒரு மரமாக வந்துடும். இது இங்கே தாங்க கிணறு இருக்குது. கிணறு சும்மா மேகணறு மண் போட்டு மூடிருச்சு. அதனால் கிணறு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பக்கத்துலேயும் பாருங்கள், சுற்றுக எங்கிட்டு பார்த்தாலும் தென்னை மரம் தான் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அதனால் இதை டெவலப் பண்ணிடலாம். நம்ம ஒரு 7-8 ஏக்கருங்கனக்குள்ள 10 ஏக்கர் வரைக்கும் இங்கே ரெடி பண்ணலாம். நல்லா பாதை வசதி எல்லாமே இருக்குது. தார் ரோடு இந்த இடத்து வரைக்குமே தார் ரோடு இருக்குது. இடையில ஓடை இதுகள்லாம் இருக்கிறதுனால தண்ணி வசதியும் நல்லாயிருக்கும். நம்ம கிணறோ இல்லை, கிணறு போய் யாரும் வெட்டுறதில்ல. நல்ல ஆழமான ஒரு போர் போட்டோம்னாக்கா சூப்பரான இடமா வந்துடும். பாருங்கள், தேக்கு அவங்க தண்ணி எதுவுமே மெயின்டைன் பண்ணல. தேக்கை மட்டும் நட்டு விட்டு அப்படி இது பண்ணிட்டாங்க. இந்த தேக்கு மரம் எல்லாத்துக்குமே அவங்க சேர்த்து தான் ஒரே ரேட்டு தான் சொல்கிறாங்க. வாங்கிட்டு ஒரு வருஷம் இல்லைன்னா 2 வருஷத்து வரைக்கும் விட்டோம்னாக்கா பூராமே தேக்கு மரம் சூப்பராக வந்துடும். இன்னும் தேக்கு மரம்லாம் அவங்க கவாத்தை வெட்டலை. சைடில் இருக்க அந்த கிளையெல்லாம் வெட்டி இது பண்ணோம்னாக்கா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் தேக்கு மரம். இல்லைன்னா நம்ம அளந்து கரெக்டாக தென்னை மரத்தை போட்டு விட்டோம்னாங்க இந்த தேக்கு மரம் வெட்டி முடிய தென்னை மரம் காப்புக்கு வர்ற மாதிரி வந்துடும். இந்த தேக்கு மரம் இருக்கிறதுனால நிறைய இலதலையெல்லாம் உளுந்துருக்கிறதுனால அதே ஒரு நல்ல உரமாகி நமக்கு ஒரு சூப்பரான தோட்டமாக முடியும். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எங்களுக்கு கம்மியான இடம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதான் நான் இந்த வத்தலக்குண்டி ஏரியா அங்கிட்டு தான் பார்க்குறதுனால உங்களுக்கு 2 ஏக்கர் வத்தலக்குண்டி ஏரியா பக்கம் வேணுன்றவங்களுக்கு இந்த இடம் சூப்பராக அமையும். நேரடியாக பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு அந்த தேக்கு மரம் இதுக்கெல்லாம் பிடிக்கும். பாருங்கள், பூரா தேக்கு மேலே வரைக்கும் போயிடுச்சு. நம்ம 1 வருஷமோ இல்லை இன்னும் 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் அதுக்குள்ளேயே விட்டு வெட்டினோம்னாக்கா சூப்பரான எல்லாம் கம்ப்ளீட்டாகவே 2 ஏக்கருமே தேக்கு மரம் தான் இருக்குது. கம்மியானதில் இல்லை, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 2 ஏக்கருமே தேக்கு இருக்குது. நம்ம ஊட இதெல்லாம் தோண்டி க்ளீன் பண்ணி உழுது போட்டு அப்படியே தென்னை மரத்தை நட்டு விட்டோம்னாக்கா தேக்கு மரத்தை கட் பண்ண கரெக்டாக தென்னை மரம் நமக்கு காய்க்கிறதுக்கு கரெக்டான சமயமாக அமையும். பாருங்கள், வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுனாக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறோம். இடம் பிடிச்சிக்கிடுச்சுனாக்க அப்புறம் நம்ம ஓனர்கிட்ட பேசி ரேட்டு குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ அவங்க விற்கணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் நமக்கு தோப்பு பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா
கண்டிப்பாக பேசி முடிச்சிடலாம். பாருங்கள், தேக்கு இப்போயே இப்போ நிறைய இடத்துக்கு போயிடுச்சு. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.